மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முழுவதுமாக போதைப் பொருட்களை தடுக்க ஆபரேஷன் விடியல் என்ற திட்டத்தை தீட்டி போதைப் பொருட்களை தடுத்து வரும் நிலையில் புதுச்சேரி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் IPS மற்றும் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் சிரஞ்சீவி மற்றும் தலைமை காவலர் வேல்முருகன் உட்பட காவலர்கள் அரியங்குப்பம் காவல் நிலைய பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது அரியங்குப்பம் ஜோதி டியூஷன் சென்டர் எதிரே சொர்ணாநகர் பகுதியில் 3 நபர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பதாக வந்த தகவலை தொடர்ந்து விரைந்து சென்ற காவலர்கள் அங்கு நின்று கொண்டிருந்த 3 நபர்களை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அதில் அவர்களிடம் 25,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள் இருப்பதை கண்டுபிடித்த குற்றப்பிரிவு காவலர்கள் 3 நபர்களையும் மடக்கி பிடித்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். அதில் உப்பளம் 5வது குறுக்கு தெரு அசோக் தெருவை சேர்ந்த சவரிமுத்துவின் மகன் மதி என்கிற மதிவாணன் மற்றும் புதுச்சேரி நோனாங்குப்பம் தாமரை நகர் நியூ காலனி 10வது குறுக்கு தெருவை சேர்ந்த பாலசுப்ரமணியன் மகன்கள் ஆன சரவணன் என்கிற சரோ மற்றும் ஈஸ்வரன் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தது ஆரியங்குப்பம் போலீஸ். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாதா கோவில் வீதியில் இயங்கும் இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியை அருட்சகோதரி ஆலிஸ் மேரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு அரசின் இலவச சைக்கிள்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், வழக்கறிஞர் அணி சக்திவேல், ரகு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நேதாஜி சிலை அருகில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் மோர்பந்தல் அமைத்து இலவசமாக அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழம் வழங்கும் விழா நடைபெற்றது. கோடை காலங்களில் தர்பூசணி வியாபாரம் அதிகமாக நடைபெறுகின்றது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி சாகுபடி இந்த ஆண்டு நடைபெற்றுள்ளது. விளைந்த தர்பூசணிகள் சந்தையில் விற்பனைக்கு வந்த நிலையில் தர்பூசணியை பழுக்க வைக்க செயற்கையாக ரசாயன ஊசி மூலம் பழங்களில் செலுத்தப்படுகின்றது என்ற வசதி பரவியது. தர்பூசணியை பழுக்க வைக்க செயற்கையாக ரசாயன ஊசி மூலம் பழங்களில் செலுத்தப்படுகின்றது என்ற வதந்தி பரவியது. இதனால் மக்கள் மத்தியில் மிகுந்த அச்சம் எழுந்தது. இதனால் தர்பூசணி விவசாயம் செய்த விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வில் எங்கும் தர்பூசணியில் ரசாயனம் கலக்கப்படவில்லை என்பது தெரியவந்துள்ளது. எனவே மக்கள் அனைவருக்கும் தரமான சத்துள்ள உணவுகள் கிடைக்க இயற்கையாக விளையும் உணவுப் பொருட்களையும் பழங்களையும் காய்களையும் உணவுக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் விவசாயிகளுக்கு நல்ல வருவாய் ஈட்டித்தரும் வகையில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் மூலம் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து லாஸ்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் தர்பூசணி பழத்தை முன்னாள் சபாநாயகரும் சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவனருமான சப்தகிரி VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பொதுமக்களுக்கு இன்று வழங்கினர். மேலும் வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்க மோர்பந்தல் அமைத்து அனைவருக்கும் நீர்மோர் தினசரி வழங்குவதையும் அவர்கள் துவங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பெரியவர்களும் கோவில் நிர்வாகிகளும் மகளிர் அமைப்பினரும் பொதுமக்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் சாரன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி என்கின்ற தொண்டு நிறுவனம் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் புதுச்சேரி சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, துணை இயக்குனர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி ஆகியோரின் வழிகாட்டுதல் படி பொது சேவையில் ஈடுபட்டு வருகின்றது. அந்த வகையில் காமராஜர் சாலை சாரம் பகுதியில் பார்வையற்ற நிலையில் சுமார் 1 வார காலமாக முதியவர் ஒருவர் சாலையில் இருப்பதாக சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பினருக்கு தகவல் வந்தது. அதனையடுத்து சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் அவர்கள் நேரடியாக அந்த முதியவர் இருக்கும் இடத்திற்கு வந்து பார்வையிட்டார்.
அதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்து காவல்துறையினர் உரிய அனுமதியுடன் சாரோன் சொசைட்டி அமைப்பினர் சுமார் 5க்கும் மேற்பட்டோர் வந்து அந்த முதியவரை மீட்டு அவரை குளிக்க வைத்து முடிவெட்டி அவருக்கு புது ஆடை அணிவித்து பாதுகாப்பான முறையில் அவரை காப்பகத்தில் சேர்த்தனர். இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பினருக்கும் முதியவரை மீட்க உதவி புரிந்த காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுல கிருஷ்ணன் ஆகியோருக்கும் அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். தென் மாநில கைவினைப் பொருட்களின் விற்பனையாளர்களின் கூட்டமைப்பு தொடங்கப்பட்டு 40 ஆண்டுகள் ஆகிறது. இந்த கூட்டமைப்பு உலக அளவில் தரமான பொருட்களை ஏற்றுமதி செய்வதை ஊக்குவித்து வருகின்றது. இந்த கூட்டமைப்பு 40வது ஆண்டை கொண்டாடும் வகையில் தொடக்க விழா ரெட்டியார்பாளையம் அஜித் நகரில் நடைபெற்றது. இதில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்வதில் தேசிய அளவில் விருது பெற்ற 5 பேரை தேர்வு செய்து அவர்களை கௌரவிக்கப்பட்டது. அதன்படி பத்மஸ்ரீ முனுசாமி மற்றும் தேசிய விருதாளர்கள் சேகர், மாசிலாமணி, மூர்த்தி, வெங்கடேசன் ஆகியோர்களை கைவினைப் பொருட்கள் ஆராய்ச்சியாளர் பஞ்சாட்சரம் சால்வை அணிவித்து விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கர்நாடகாவை சேர்ந்த சிற்ப விருது பெற்ற ராமமூர்த்தி, மகளிர் மேம்பாட்டு ஆணையம் தலைவி வித்யா ராம்குமார் மற்றும் எட்மன் உள்ளிட்ட கைவினை கலைஞர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். கொரோனா தொற்று காலத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொழுது அவர் பூரண குணமடைய வேண்டி பல்வேறு தரப்பு மக்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்த நிலையில் மணவெள்ளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் என்கின்ற குமாரவேலு குடும்பத்தினர் கன்னியகோவில் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பூரண நலம் பெற வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி பூரண குணமடைந்த பின்னர் மாதந்தோறும் வருகின்ற தேய்பிறை மற்றும் வளர்ப்பிறை பிரதோஷ காலங்களில் நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் சித்திரை மாத சனிமகா பிரதோஷத்தை முன்னிட்டு கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளர் குமரேசன் குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேக பொடி, மஞ்சள் பொடி, குங்குமம், பால், தயிர், பல வகை பழங்கள், பல்வேறு வாசனை திரவியங்கள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் நந்தியம்பெருமானுக்கும் மன்னாதீஸ்வரருக்கும் மகாதீப ஆராதனை காண்பித்து பொதுமக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டு உற்சவர் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் மும்முறை வலம் வந்து தீப ஆராதனை காண்பித்து அனைவருக்கும் அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கப்பட்டன. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி மாறன், ஆலய அர்ச்சகர்கள் மற்றும் அருண், ஆறுமுகம், சிவலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள்.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்திருக்கும் ஸ்ரீ மணக்கல விநாயகர் என்ற மணக்கல விநாயகர் ஆலய 41ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இரவு சுவாமி சித்தி புத்தி அலங்காரத்தில் விநாயகப் பெருமான் ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் துணைவியார் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர், அரியாங்குப்பம் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், அரியாங்குப்பம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிழரசன் ஆகியோர் தலைமையில் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் ஜே பட்டிமன்ற குழுவினையின் நகைச்சுவை புயல் தலைவர் ஜெயச்சந்திரன் நடுவராகவும், ஆண்களே என்ற தலைப்பில் சன் டிவி புகழ் ஆடலரசு, ராஜ் டிவி புகழ் ஷர்மிளாவும், பெண்களே என்ற தலைப்பில் குவைத் பட்டரசி ஜெயந்தி மற்றும் விஜய் டிவி கலக்கப்போவது யார் புகழ் காயத்ரி அவர்களும் கலந்து கொண்டு மாபெரும் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது. இதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் அரவிந்தர் நகர் பகுதியில் குறைந்த மின் அழுத்த காரணத்தினால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று வந்தனர். இதனை சரி செய்து தரும்படி சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் 17.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 315 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின் மாற்றியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து இயக்கி வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி, செயற்பொறியாளர் ராஜஸ்ரீ, இளநிலை பொறியாளர் ஜானகிராமன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.